வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இளைஞர்களை பாதிக்கக்கூடிய அல்லது இன்றைய இளைஞர்களுடைய மனோபாவத்தில் நிலவக்கூடிய பல விஷயங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது தன்னுடைய சமூக சூழல், பண்பாட்டு சூழலிருந்து முற்றிலும் விடுபட்டு தனக்கென ஒரு சிறிய குறுங்குழு பண்பாட்டை உருவாக்கி கொண்டு, அதாவது கல்லூரிகளிலோ அல்லது வேறு சில இளைஞர் குழுக்களிலோ புழங்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் வைத்துக்கொண்டு அதுவே உண்மை என்று நம்புகிற ஒரு மனோபாவம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இளைஞர்களுடைய மனதில் இன்றைக்கு பல்வேறு சமூக விஷயங்கள் குறித்தும், பண்பாட்டு பிரச்சனைகள் குறித்தும், அரசியல் பிரச்சனைகள் குறித்தும் அவர்களிடம் நிலவக்கூடிய ஒரு மேலோட்டமான புரிதல் அல்லது ஒரு மேலோட்டமான பார்வை எப்படி தவறான முடிவுகளுக்கு அவர்களை இட்டுச் செல்கிறது, அது நாட்டினுடைய எதிர்காலத்தையே எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கூட நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். என்றால் மோசமான ஒரு ஆட்சியாளர்கள் எங்கிருந்தும் வரவில்லை, அவர்கள் நம்முடைய கைகளிலிருந்து நாம் போடுகிற வாக்குச்சீட்டிலிருந்து தான் வருகிறார்கள். ஒரு பாசிச ஆட்சியை நாம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அதிகாரத்தை அவர்கள் மக்கள் வழியாகத்தான் பெறுகிறார்கள் என்பதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையில்தான் நாம் சில பண்பாட்டு பிரச்சனைகளை பற்றியும் சேர்த்து இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமானது இளைஞர்களுடைய அணுகுமுறைகள், முக்கியமாக தனக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களின் மீது. அது உண்மையில் வெளியே இருக்கவில்லை, அது அவர்களோடு பின்னி பிணைந்திருந்தாலும் கூட இன்றைக்கு நாங்கள் ஒரு தனி தலைமுறை, மற்றவர்களெல்லாம் வேறொரு உலகத்தைச் சேர்ந்தவர்கள், வேறொரு யூனிவர்ஸ் அதை சேர்ந்தவர்கள் என்று பல இளைஞர்கள் நம்புகிறார்கள். அதனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய ஒரு மனோபாவத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையுமே பூமர் என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த வார்த்தையை எல்லா இடங்களிலும் கேட்கலாம். பூமர் அங்கிள் என்பது கடந்த சில வருடங்களாக மிகவும் ஒரு பாப்புலர் ஒரு வார்த்தையாக இன்றைக்கு தொடர்ந்து இருக்கிறது. அவர்கள் பிறரை நீங்கள் எங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை என்கிற ஒரு விஷயத்திற்கு பதிலாக அவர்கள் இந்த வார்த்தையை உருவாக்கி இருக்கிறார்கள். இது தலைமுறை இடைவெளியை குறிக்கிறதா அல்லது இளைஞர்களுக்கும் இளைஞர்கள் அல்லாதவர்களுடைய இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளை குறிக்கிறதா, பண்பாட்டு வேற்றுமையை குறிக்கிறதா என்றெல்லாம் பல கேள்விகள் நம் முன்னால் இருக்கின்றன. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒருவர் எந்த வயதிலும் பூமராக இருக்க முடியும் என்பதுதான். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், அது எப்படி எந்த வயதிலும் பூமராக இருக்க முடியும் என்றால், பூமர் என்பது ஒரு மனோபாவம், ஒரு ஆட்டிடியூட். அது என்னவென்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கு பல்வேறு விதமான இலக்கண வரையறைகளை கொடுக்கிறார்கள். அது பொதுவாக இன்றைக்கு என்ன சொல்லிவிடுகிறார்கள் என்றால், ஒருவர் பொறுப்பாக இருந்தாலே அவரை பூமர் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதே போல் ஒருவர் ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது தீவிரமான ஈடுபாடு கொண்டவராக இருந்தால் அவரை பூமர் என்று சொல்லிவிடுகிறார்கள். பண விஷயத்தில் ஒருவர் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவரை பூமர் என்று சொல்லிவிடுகிறார்கள். இதெல்லாமே உண்மையில் அடிப்படையில் நம்மிடம் எத்தகைய மனோபாவத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், ஒருவர் பொறுப்புள்ள மனிதராக நடந்து கொண்டால் அவர் பூமர் என்று சொல்லிவிடுவதன் மூலமாக பொறுப்பின்மைக்கு நமக்கு நாமே ஒரு சலுகையை வழங்கிக் கொள்கிறோம் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும். இன்னொன்று, பூமர் என்கிற வார்த்தையை நாம் விரித்து பார்த்தால் அதற்கு வேறொரு பொருள் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பழைய சிந்தனைகள், பழைய பார்வைகள். இதைத்தான் அவர்கள் பூமர் என்று குறிக்க விரும்புகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நாம் பழைய சிந்தனைகளுக்கு எதிராக இருக்கிறோமா? பல சமயங்களில் தன்னை விட வயதில் மூத்தவர்களையோ அல்லது தங்களுடைய ஒரு வாழ்க்கை முறைக்கு புறம்பாக இருப்பவர்களையோ பூமர் என்று சொல்லக்கூடியவர்கள் தம்மளவில் எப்படி பூமர்களாக இருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறார்களா? ஒரு இளைஞனுக்குள் ஒரு பூமர் இருக்க முடியுமா? இளைஞனுக்குள் இருக்கக்கூடிய இந்த பூமர் யார்? நாளைக்கு பேசலாம். மீண்டும் இன்னும் புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று ஆலோசனை நேரத்தில் ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் இரத்த அழுத்தம், அதை பற்றி சில குறிப்புகளை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ ஹைப்பர் டென்ஷன் என்றால் என்ன, இல்லை உயர் இரத்த அழுத்தம் என்றால் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் ஹார்ட்டிலிருந்து வெளியேறக்கூடிய ரத்தம் இந்த இரத்த குழாயில் ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கணும். அதாவது 120/80, அது 120/80 அப்படின்றது தான் சிஸ்டாலிக்கும் டயஸ்டாலிக்கும் இருக்கணும். இதுதான் நார்மல் பிளட் ப்ரெஷர். இதுக்கு அதிகமாக போனால் அது உயர் இரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பொதுவாக 120/80 என்றது நார்மல். 120 140 வரைக்கும் சிஸ்டாலிக்கும்,
90லேருந்து டயஸ்டாலிக் 90 வரை டயஸ்டாலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தால் அது ஹை நார்மல் என்று அழைக்கப்படுகிறது. இதே 140க்கு மேலே இருந்தால் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ராங்க் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லைன்னா கிரேட் 1. 160க்கு மேலே இருந்தால் கிரேட் 2. ஸோ இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம். இது எதனால் வருகிறது? ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ், அதுதான் முதல் காரணம். சுகர் இருந்தால் அவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வரக்கூடும். ஜெனட்டிக்கலாக உங்கள் வீட்டில் யாருக்காவது பிபி இருந்தால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வரக்கூடும். ஸ்ட்ரெஸ் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக ஒன்று. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் அதுக்கான உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் உடல் எடை ஒரு முக்கியமான காரணம். ஒபிசிட்டி இன்று வந்து அதிகமாக எல்லாரும் வந்து உடற்பயிற்சி செய்வதில்லை. அதிகமாக சாப்பிட்றோம், கண்டதையும் சாப்பிட்றோம், ஃபேட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றோம் இன்று காலகட்டத்தில். இதனால் ஏற்படுகிறது தான் உயர் ரத்த அழுத்தம். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது மாத்திரம் இல்லாமல் வேறு சில ரீசன்ஸ்னால் வேறு ஏதாவது உங்களுக்கு வியாதிகள் இருந்தால், ஹார்ட் ரிலேட்டட் வியாதியோ இல்லை லிவர் ரிலேட்டடோ இல்லை கிட்னி ரிலேட்டட் வியாதி இருந்தாலும் இது வரக்கூடும். இதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா தடுப்பது? உடல் எடை கம்மி பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் எடை வந்து இப்போ ரீசெண்டான ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அதாவது 7% உங்கள் உடல் எடையை குறைத்தால் அட்லீஸ்ட் 10லேருந்து 15 வரைக்கும் உங்கள் பிபி குறையும் அப்படின்னு சொல்லுது. அதனால் உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் வந்து செய்ய வேண்டும், டயட்டை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். இரண்டாவது முக்கியமாக உப்பு. இப்போ நம்ம உப்பு வந்து நிறைய போட்டு சாப்பிட்றோம். சம்டைம்ஸ் வந்து ரசத்தில் உப்பு போடுறோம், அப்பளத்தில் உப்பு இருக்குது, ஊறுகாய் அதிகமாக சாப்பிட்றோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த லெமன் சோடான்ற அதுலேயும் உப்பு போட்டு அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ இதனால் வந்து அதிகமாக உப்பு உடம்பில் சேர்ந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ராக் சால்ட் சாப்பிட்லாமா டாக்டர், இல்லாட்டி வந்து மற்றபடி இந்து உப்பு சாப்பிட்லாமா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், ராக் சால்ட்டில் வந்து அதிகமாக மினரல்ஸ் இருக்குது. ஆனால் அதோட இம்ப்யூரிட்டிஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நார்மல் சால்ட் மாதிரி அது பியூரிஃபை பண்ணி வர்றதில்லை. அது டைரெக்டாக நார்மல் நேச்சுரலி ஃபார்மிங் சால்ட்லேருந்து வர காரணத்தினால அதில் இம்ப்யூரிட்டிஸ், வைரஸ், பாக்டீரியாஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த உப்பாக இருந்தாலும் அதை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது வந்து நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு 2 to 3 grams, அதாவது அரை டீஸ்பூனுக்கு மேலே உப்பு சாப்பிட்டால் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் முக்கியமான ஒரு விஷயம். ஸ்மோக் பண்ணுறதும் ட்ரிங்க் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக் பண்ணுறதுனால நம்ம லங் வந்து பாதிக்கப்படும். அதனால் வந்து பிபி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரிங்கிங்னால் லிவர் பாதிப்பு ஏற்படும். அது மாத்திரம் இல்லாமல் அது ஓவரால் சிஸ்டமையே, மெட்டபாலிக் சிஸ்டமையே மாற்றி அமைக்கிற காரணத்தினால் லிவரும் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் வந்து ஹார்ட்டோ இல்லை பிபியோ அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஹைப்பர் டென்ஷன் உண்டாகும். ஸோ அதனால் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், உப்பு, வெயிட், இதுதான் மெயினும் 4 காரணங்களை நம்ம உடனடியாக அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிபி அதிகமாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் பேலன்ஸ் டயட்டே எடுத்துக்கலாம். புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள், கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் உப்பு வந்து 2 கிராம்ஸ், அதாவது அரை டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இது மாத்திரம் இல்லாமல் டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கிற காய்கறிகளும் அதே மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டார்ச் ரிலேட்டட் வெஜிடபிள்ஸை கம்மி செய்ய வேண்டும். இது மாத்திரம் இல்லாமல் அப்பளம், ஊறுகாய், இந்த மாதிரி விஷயங்கள் உப்பு அதிகமாக இருக்கிறதை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி வந்து கட்டுக்குள் வரும். இது வந்து டயட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது மாத்திரம் இல்லாமல் எக்ஸசைஸ், அது வந்து ஒரு முக்கியமான காலகட்டங்கள். பிபி இருக்கவர்கள் 40லேருந்து 45 நிமிடம் மினிமம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்காவது எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ண வேண்டும். இது பண்ணால் உங்கள் உடல் எடையும் குறையும். அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வந்து பலனும் உங்களுக்கு ஏற்படும். பிபியும் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மினிமம் 40 minutes to 45 minutes 5 times a day வந்து எக்ஸசைஸ் செய்கிறது நல்லது.
இதனால் எக்ஸசைஸ் மற்றும் டயட்டுனாலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். சில பேருங்களுக்கு மருந்துகளும் தேவைப்படும். இந்த ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் மருந்து சாப்பிட வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படாது. ஆல்ரெடி மருந்து சாப்பிட்டுட்ருக்கிறவர்கள் தொடர்ந்து மருந்து உட்கொள்ள வேண்டும். உங்கள் பிபி நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து மருந்தை நிப்பாட்ட வேண்டாம். ஏன்னால் அப்படி நிப்பாட்டினால் உங்களுக்கு திடீர்னு பிபி ஷூட் ஆகி அதுக்கான ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கண்களோ இல்லை கிட்னியோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி உங்களுக்கு நிப்பாட்டணும் அப்படின்னு என்று தோணினால் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை செய்யுங்கள். அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான விஷயங்களை சொல்லி அறிவுறுத்துவார். இன்று இருக்கிற காலகட்டத்தில் பிபிக்கு மருந்து போட்டால் லைஃப் லாங் போடணுமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கருத்து தவறானது. பிபிக்கு மருந்து போட்டால் உங்களோட கோமார்பிட் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஆல்ரெடி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து மருந்துகள் உட்கொள்ள வேண்டும். இதே ப்ரீ ஹைப்பர் டென்ஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு மருந்துகள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இடையோடை குறைத்து விட்டீர்கள், உங்களுக்கு உப்பு கம்மி பண்ணிட்டீங்க, ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அப்படி என்றால் நீங்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் மருந்தை நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவரின் அறிவுரையை கேட்டு நடந்து கொள்ளவும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிபி சம்மந்தப்பட்ட டிப்ஸ் இதனால் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிபியை தடுக்கவும் பிபியை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஜான் வில்லியம் டிராப்பர் என்பவர் 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் பிறந்த ஒரு சிறந்த எழுத்தாளர், அறிவியலாளர், ஆய்வாளர். அவர் பிறந்தது இங்கிலாந்தில் என்றாலும் 20 வயதிலேயே அவருடைய குடும்பம் இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு போய்விட்டது. அமெரிக்காவிலே வர்ஜீனியாவிலே தான் அவர் தன்னுடைய அடுத்த 50 ஆண்டுகளை கழித்தார். எனவே பிறந்த மண்ணை விட அவர் வாழ்ந்த மண் அமெரிக்காவிலே தான் அவருடைய வாழ்க்கை, எழுத்து எல்லாம் அமைந்திருந்தது. அவர் ஒரு விஞ்ஞானியாகவும் இருந்தார். ஜான் வில்லியம் டிராப்பர் பல நூல்களை எழுதியிருக்கிறார், பல்வேறு துறைகளில் எழுதியிருக்கிறார். ஹிஸ்டரி ஆஃப் அமெரிக்கன் கோல்டு வார் என்பது அவர் எழுதியிருக்கிற ஒரு புகழ்பெற்ற நூல். எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய நூல்களில் சிறப்பானதும் உலக நாடுகளில் பல்வேறு மொழிகளில் பெயர்க்கப்பட்டிருக்கிறதுமான நூல் எது என்று கேட்டால் ஹிஸ்டரி ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ரிலிஜன் அண்ட் சயின்ஸ் என்பது. அறிவியலுக்கும் மதத்திற்கும் இடையிலான மோதலுக்கு பற்றிய வரலாறு, அதுதான் அந்த புத்தகம். தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தோழர் ஓவியாதி மொழிபெயர்த்திருக்கிறார். 500 பக்கங்களில் அந்த புத்தகம் தமிழில் வந்திருக்கிறது. மிக ஆழமான பல செய்திகளை அந்த புத்தகம் சொல்லுகிறது. எப்போதும் அறிவியலுக்கும் மதத்துக்கும் இடையில் ஒரு மோதல் இருந்து கொண்டே இருக்கிறது. இரண்டுக்கும் இடையிலே ஒற்றுமையே இல்லையா? இருக்கிறது. அடிப்படை நோக்கம், அது அறிவியலானாலும் மதமானாலும், இந்த வாழ்க்கை பற்றிய புரிதலை ஏற்படுத்துவது தான் அறிவியலுக்கும் நோக்கம், மதத்துக்கும் நோக்கம். ஆனால் இந்த வாழ்க்கை என்றால் என்ன, இந்த வாழ்க்கை பற்றிய புரிதல் எப்படிப்பட்டது என்பதை மதமும் அறிவியலும் அணுகும் முறைகள் நேர் எதிரானவை. அறிவியல் திரும்ப திரும்ப சோதனைகளையே நம்புகிறது. மெய்ப்பிக்கப்பட்டவைகளை கூட மீண்டும் மீண்டும் சோதித்து பார்க்க வேண்டும் என்கிறது. சுருக்கமாக சொன்னால் எல்லாவற்றையும் சந்தேகி என்பது அறிவியல், அப்படியே நம்பு என்பது மதம். நம்பிக்கைதான் மதத்தின் அடித்தளம். எந்த ஒன்றும் சொல்லப்படுகிற எதையும் திரும்ப கேள்வி கேட்பது மதத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று இல்லை. சொல்வதை கேட்டுக்கொள் என்பது மதம். அதுதான் இந்த டோட்டல் சரண்டர் என்பார்கள், முழுமையாய் சரண் அடைதல். ஆனால் அறிவியல் என்பது எந்த ஒன்றையும் சரணடைந்து ஏற்பதில்லை. எதுவாக இருந்தாலும், அது யாரால் சொல்லப்பட்டதாக இருந்தாலும் அதனை கேள்வி கேட்பது என்பதுதான் அறிவியலின் தன்மை. நியூட்டனினுடைய அறிவியல் சிந்தனைகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஏறத்தாழ 2.5 நூற்றாண்டுகள் இந்த உலகத்தை ஆண்டன. ஆனால் அதற்கு பிறகு அதில் இருக்கிற பிழைகள் வெளிப்பட்டன. இன்னொரு ஆய்வு வந்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று இன்னொரு அறிஞர் வந்தார். அவர் பல செய்திகளை புதிதாக சொன்னார். எனவே அறிவியல் என்பது எப்போதும் எதையும் முழுமையாக நம்பார். மெய்ப்பிக்கப்பட்டவைகளை கூட மறுபடியும் மறுபடியும் சரிதானா என்று சோதனை செய்து பார்க்கும்.
ஆகவே அறிவியலுக்கும் மதத்துக்கும் இடையில் ஒரு மோதல் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மோதல் சில நேரங்களில் இட் வில் பிகம் ஹாஸ்டிலிட்டி என்று வில்லியம் டிராப்பர் எழுதுகிறார். சில நேரங்களில் அது முரணாக இல்லாமல் பகையாக கூட வளர்ந்துவிடும். இப்படிப்பட்ட கருத்துகளால் தான் இந்த சமூகம் சீரடைந்து போகிறது, பின்தங்கி நிற்கிறது என்று அறிவியல் சொல்லும். இதுபோன்ற அறிவியல் முயற்சிகளால் தான் மன அமைதியும் இந்த உலகத்தினுடைய அமைதியும் கெட்டுப்போகிறது என்று மதம் சொல்லும். எனவே அறிவியலுக்கும் இந்த மதத்திற்கும் இடையிலான மோதல் என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது. அந்த செய்திகள் அனைத்தையும் தொகுத்து எப்படியெல்லாம் இந்த மோதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன, எங்கெங்கெல்லாம் அந்த மோதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன, அவற்றுள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, எந்த இடத்தில் எது ஆழமாக மக்களை போய் சேர்ந்திருக்கிறது என்பன போன்ற விவரங்களையெல்லாம் அந்த ஜான் வில்லியம்ஸ் டிராப்பர் தன்னுடைய நூலிலே எழுதியிருக்கிறார். இது போன்ற நூல்கள் ஒரு மொழிக்கோ ஒரு தேசத்திற்கோ உரியன அல்ல. ஆகையினாலே தான் அந்த புத்தகம் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போது இங்கிலாந்தின் வரலாறு அல்லது அமெரிக்காவின் வரலாறு என்றால் அது அந்த நாட்டை பற்றியது. ஆனால் அறிவியலுக்கும் மதத்துக்குமான மோதல் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது. அந்த புத்தகம் இன்றைக்கும் தொடர்ந்து பல மொழிகளில் பெயர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது.